இப்ப நேத்து ஞாயிற்றுக்கிழமை நடந்த மீட்டிங் பாத்தீங்களா சார்? அதுல எல்லாத்தோட பேச்சும் பாக்குறப்ப பழைய அதிமுகவா திரும்பி வந்ததா நீங்க பாக்கலையா, உணரலையா? ஒரு பகுதியில குவிஞ்சும் மற்ற பகுதிகளில் பலகீனமாயும் கிடக்குது. கூட்டணி அமைக்கிறது சாத்தியம் இல்ல. பிரம்மாண்ட கூட்டணின்றாரு. சாத்தியமே இல்ல. சேம் டைம் டிடிவி தினகரன் பேசுறப்ப ஒண்ணு சொல்றாரு, என்னன்னா அதிமுக அழியாம இருக்கணும் அப்படின்னா நீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள வாங்க. அவன் கூட்டணின்னா 117 117பாங்க. சிஎம் கேண்டிடேட்டை சொல்லாம போகும்பாங்க. இதெல்லாம் எடப்பாடிக்கு தேவையா? ரெட்டையில யூனிஃபார்மா ஓட்டு எடுக்காத சிம்பல், சமூக நீதியை சூறையாடக்கூடிய சிம்பல், அது 10% இடஒதுக்கீட்டில் ரெட்டை போடக்கூடிய ஒருத்தர் கையில் இருக்கக்கூடிய சிம்பல். ஆக இந்த சிம்பலை எடப்பாடியை மையமா வச்சு என்னால பலகீனப்படுத்த முடியும். தமிழக வெற்றிக் கழகம் பலம் நிரூபிக்காத ஒரு கட்சி. அதை எடப்பாடி எப்படி டீல் பண்றாரு, விஜய் எப்படி டீல் பண்றாருங்கிறது. விஜய்க்கு கையிலே வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? இப்போ விஜய் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னா பல கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் விஜய் நம்ம முதல்வர்னு நேசிக்கக்கூடியவங்க போடுவாங்க. விஜய் எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்னு சொன்னா எடப்பாடி ஆதரிக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் தானே போடுவாங்க. சீமான ஆதரிக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் சீமான்டே நின்றுவாங்களே, என்டிஏ ஆதரிக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் என்டிஏல நின்றுவாங்களே. சேம் டைம் ரெட்டை இலை சின்னம் மீண்டும் ஒரு செக் வச்சிருக்காங்க. புகழேந்தி போட்டவங்க கேஸ்ல இந்திய தேர்தல் ஆணையம் விரைந்து விசாரிங்க அப்படின்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. மீண்டும் ரெட்டை இலைக்கு சிக்கல் வர வாய்ப்புகள் இருக்கா? சசிகலாவுக்கு பதவி பிரமாணத்துக்கு கவர்னர் வரமாட்டாருன்னு தெளிவா சொன்னேன். சந்தாலியா, ஹிண்டு ராம், தினத்தந்தி அதிபரெல்லாம் சசிகலா மேயர் பூச்செண்டு கொடுக்கும்போது வரமாட்டாருன்னு தெளிவா ஆணித்தரமா தாமோதராஸ் நரேந்திர மோடி என்ன நினைக்கிறாருன்னு பிஎம்ஓல உள்ள என்னோட தகவலை வச்சு தெளிவாக சொன்னேன். இன்னும் சொல்ல போனால் பேக் எண்டில் அதுக்கு ஒர்க்கும் பண்ண வேணாம். ஆகஸ்ட் 15 சசிகலா அம்மையார் விடுதலை இல்லைங்கிறத சுப்பிரமணிய சாமி சொல்லியும் நம்ம தெளிவாக நின்னோம். அதுக்கு பிறகு பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு 2021 சொல்லி நாம் நின்னோம். இந்த 3 விஷயமும் தமிழ் மண்ணில் நம்ம சாதித்த ஒரு பெரிய விஷயம். இது தமிழ் மண்ணில் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிந்த உண்மை. ஆனால் ரெட்டேலை விஷயத்தில் நம்ம சூடு கண்டா பூனை. ரெட்டேலையை ஃப்ரீஸ் பண்ணதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். எடப்பாடி முயற்சியில் தான் இருக்கீங்களா? தோல்வியை நம்ம ஒத்துக்கிறோம். ஏன்னா நம்ம லெட்டர் லீக் ஆயிட்டு, நம்பகத்தன்மையற்றவர் சின்னத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டு போயிடுவாருங்க தான் மோடிக்கு சொன்னோம். பட் அமித்ஷா தரப்புல இருந்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, திமுக காங்கிரஸ் ஸ்டெடியா இருக்கும்போது, திமுக காங்கிரஸோட ஸ்டெடியா இருக்கும்போது நம்ம எடப்பாடிக்கு கொடுக்கறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்க எடுத்து கொடுத்தாங்க. 12 எம்பி சீட்டு தருவார்னு எதிர்பார்த்தாப்புல நம்ம சொன்ன மாதிரி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமிங்கிறத அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டார். இப்போ நாம ரெட்டையிலேயே அடிக்கிறோம். ரெட்டையில யூனிஃபார்மா ஓட்டு எடுக்காத சிம்பல், சமூக நீதியை சூறையாடக்கூடிய சிம்பல். ரெட்டையில 10.5 கொடுத்ததுனால வன்னியர்களின் ஆதரவை பெற்று வன்னியர் பெருந்தலைவராக எடப்பாடியை பழனிசாமியை உருவாக்கின சிம்பல். அங்கே உள்ள பறையர், தேவேந்திர குல வேளாளர் போன்ற சமூகங்கள் நமக்கு பலனளிக்காத சிம்பல் ரெட்டையிலன்னு ரெட்டையிலைய ஓரங்கட்டக்கூடிய தன்மை வட தமிழகத்தில் இருக்குது. தென் தமிழகத்தில் நாடார்கள் முழுக்க முடிச்சு கட்டிட்டாங்க ரெட்டையிலைய. முக்குலத்தோர் ரெட்டையில மேல கோபத்தில் இருக்கிறாங்க. பிராமணர்கள் 10% சரியான முடிவு சொல்லாதனால தென் சென்னை, மத்திய சென்னை போன்ற இடங்கள்ல ரெட்டையிலையை புறக்கணிச்சுக்கிட்டு தாமரையை உயர்த்திட்டாங்க. இன்றைய தினம் எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டையில சிம்பல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா இவங்க தலைமையில இருந்த சிம்பல் மாதிரி ரெட்டையிலை மாதிரி அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவான சிம்பல் அல்ல. அது வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமூகங்களுக்கு அநீதி இழைத்த சிம்பல். அது முத்தரையர், யாதவர், செங்குந்தர், கள்ளர் போன்ற சமூகங்களுக்கு நியாயம் வழங்காத சிம்பல். அது 10% இடஒதுக்கீட்டில் ரெட்டை போடக்கூடிய ஒருத்தர் கையில் இருக்கக்கூடிய சிம்பல். ஆக இந்த சிம்பலை எடப்பாடியை மையமா வச்சு என்னால் பலகீனப்படுத்த முடியும். அதைத்தான் 2024 மக்களவை தேர்தலில் நான் செய்தேன். குறிப்பா நான் சேலஞ்ச் பண்ணி நாடார்கள் மத்தியில் இந்த சிம்பலை உண்டு இல்லைன்னு பண்றேன்னு சேலஞ்ச் பண்ணி அதில் நான் ஜெயித்திருக்கிறேன். இப்பவும் இந்த சிம்பல் யாருக்கு பயன்படக்கூடிய சிம்பல், யாருக்கு பலன் இல்லாத சிம்பல்ங்கிறது எனக்கு தெரியும். அந்த பலன் இல்லாத சமூகங்களை நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 26 என் பணி அதாக தான் இருக்கும். எடப்பாடி கிட்ட ரெட்டையில இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி தலைமைங்கிறது பல சமூகங்களுக்கு எவ்வித பலனும் அளிக்காத ஒரு தலைமை. அந்த தலைமை கையில் இருக்கக்கூடிய ரெட்டையில சிம்பல், உங்களுக்கு பலன் இல்லாத அந்த சிம்பலை நம்பி ரெட்டையில ஓட்டு போடாதீங்கிற அந்த பணியில தான் நான் ஈடுபடுறேன். ஏன்னா ரெட்டையிலையை ஃப்ரீஸ் பண்ண நினைச்சு நான் தோத்துட்டேன். சசிகலா விஷயத்துல எல்லாரையும் மீறி ஜெயித்தனா
ரெட்டலை ஃப்ரீசிங்கில் நான் தோத்துட்டேன். மீண்டும் சூடு கண்ட பூனையாட்டு ரெட்டலை விஷயத்தில் நான் கருத்து சொல்ல விரும்பல. அது எடப்பாடிக்கே கிடைச்சாலும் அது சமூக நீதியை சூறையாடக்கூடிய சிம்பல்னு அந்த சிம்பலை 2024 பலகீனப்படுத்தினது மாதிரி 26 அதை விட பலகீனப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கையில சமூக பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் நேர்மறை சமூக நீதி போராளியாக எத்தனை அம்புகளை ஏவி விட்டு எடப்பாடி பழனிசாமி எத்தனை வழக்க போட்டாலும் அத்தனையும் மகிழ்ச்சி என்பது போராட்டமேன்னு எதிர்கொண்டு இதில் நான் செய்து முடிப்பேன். சமூக நீதிக்காக என்னோட பணி எடப்பாடி பழனிசாமி தலைமையை இன்னும் புல் டவுன் பண்ணி தெளிவா 26 சாதிப்போங்கிறத நான் உறுதியா தி டிபேட் வியூவர்ஸுக்கு சொல்லிக்கிறேன். சிம்பல் அவருக்கு ஃப்ரீஸ் ஆகும் நான் சொல்ல விரும்பல. அதிமுகவை ஒருவர் நினைச்சு பலவீனப்படுத்திட முடியும். ஒருவர் நினைச்சு பலவீனப்படுத்தல, ஒருவர் இல்ல, அந்த இஷ்யூ தனி நபர் அல்ல, அந்த இஷ்யூ அந்த பிரச்சனை தான் அங்க பலவீனப்படுத்துது. நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதிக்கு 10.5 கொடுத்தது தப்புங்கிறத கேட்கக்கூடிய அந்த தெம்பும் திராணியும் ஐயா தாளிங்க நாடார் தொண்டனா வளர்ந்து வந்த ரவீந்திரன் துரைசாமிக்கு இருக்குது. அதை இன்னைக்கு அத்தனை சமுதாயத்தை சேர்ந்தவனும் சரிதான் ஐயா, அவன் போல்டா கேட்கிறான் ஐயா, நியாயம் தான் ஐயா. இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் தீர்மானம் போடக்கூடியவங்க அன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு குலசேகரம் கமிட்டியை மாத்திக்கிட்டு ஒரு ஜாதிக்கு கொடுத்தது எப்படியா சரி, இவன் கேட்கறதா ஐயா சரி நியாயம்னு எல்லாரும் பேசுறாங்க. அந்த கருத்தியல் தான் இங்க பலவீனப்படுத்தே தவிர ரவீந்திரன் துரைசாமி cannot do and undo things in தமிழ்நாடு. அவன் எடுக்கக்கூடிய இஷ்யூ மற்றவன் எடுக்காத இஷ்யூ, எடப்பாடியை கண்டு எடப்பாடி பண்ணக்கூடிய தவறுகளை வெளிப்படுத்தக்கூடிய இஷ்யூ, அந்த இஷ்யூ தான் எடப்பாடியை காலி பண்ணுது. இப்ப நேத்து ஞாயிற்றுக்கிழமை நடந்த மீட்டிங் பாத்தீங்களா சார்? அதுல எல்லாத்தோட பேச்சு பாக்குறப்ப பழைய அதிமுகவா திரும்பி வந்ததா நீங்க பாக்கலையா, உணரலையா? அது யூனிஃபார்மா அதிமுக ஓட்டு இல்ல, ஒரு பகுதியில் குவிஞ்சும் மற்ற பகுதிகளில் பலகீனமாயும் கிடக்குது. கூட்டணி அமைக்கிறது சாத்தியம், பிரம்மாண்ட கூட்டணின்றார், சாத்தியமே இல்லை. பாமகவுக்கு மட்டும்தான் அவங்களால பலன் கிடைக்கும், இவர் வேல்முருகனுக்கும் அவங்களால பலன் கிடைக்கும். திமுக ஒரு சீட்டுன்னு கூடிய வேல்முருகன் எடப்பாடி கிட்ட போனா 3 சீட்டு குறையாம வாங்குவார். ஆனா போவாரா? காட்டிக்கிட்டு கடைசியில் திமுகவோட நின்றுடலாம், போனா 3 மடங்கு சீட்டு வாங்குவார். அதிலே ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லை, நியாயம் இல்ல. டாக்டர் ராமதாஸ் 2026 பிப்ரவரியில தான் முடிவு பண்ணுவார். ஸோ 2 பேருக்கு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியால லாபம் வரலாம். ஒன்று டாக்டர் ராமதாஸ், இன்னொன்று வேல்முருகன். வேற யாருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை, யாரையும் ஜெயிக்க வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இல்லை. காங்கிரஸ் அவரோட போகாது, விடுதலை சிறுத்தைகள் அவரோட போகாது, திமுக இன்டாக்டா இருக்கும். நாம் தமிழர் சீமான் 20% ரெட்டையில வாட்டு உதயசூரியனுக்கே போயிட்டு எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கவுண்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ வாய்ப்புள்ள 2 கட்சிகள் டாக்டர் ஐயாவும் தம்பி வேல்முருகனும் தான். தமிழக வெற்றி கழகம் சார், தமிழக வெற்றி கழகம் பலம் நிரூபிக்காத ஒரு கட்சி. அதை எடப்பாடி எப்படி டீல் பண்றாரு, விஜய் எப்படி டீல் பண்றாருங்கிறது கேள்விக்குறியா தான் எனக்கு இருக்குது. ஒரு பலம் நிரூபிக்காத ஒரு கட்சி எப்படி தன் கையில வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும்? இப்போ விஜயகாந்த் ஒரு 8% வாக்கு எடுத்தாரு, அது 10% எடுத்தாரு. 1 டைம் ஓட்டு இல்லை, 2 டைம் ஓட்டா வந்தது. அதை ஜெயலலிதா அம்மையாருக்கு 41 சீட்டு வாங்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணி இருந்த ஓட்டோட பெரிய அளவுக்கு வட தமிழகத்தில் பொருந்தா கூட்டணி பாமக விசிகா கூட்டணியை அடிச்சு தூக்கி எறிஞ்சு பெரிய அளவில் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வட தமிழகத்தில் பெரிய வெற்றியை ஜெயலலிதா அம்மையாருக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவர் எதிர்கட்சி தலைவரானார். விஜய்க்கு கையிலே வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? இப்போ விஜய் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னா பல கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் விஜய் நம்ம முதல்வர்னு நேசிக்கக்கூடியவங்க போடுவாங்க. விஜய் எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்னு சொன்னா எடப்பாடி ஆதரிக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் தானே போடுவாங்க. சீமான ஆதரிக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் சீமான்டே நின்றுவாங்களே, என்டிஏ ஆதரிக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் என்டிஏல நின்றுவாங்களே, ஸ்டாலின் ஆதரிக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் ஸ்டாலின் பக்கமே நின்றுவாங்களே. இப்போ சீமானையே விஜய் ஆதரிக்கிறாருன்னு வைங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு, எடப்பாடி ஆதரிக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் எடப்பாடிக்கு தானே போடுவாங்க. ஸோ உங்க கையில வராத ஓட்டை நீங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க? அதனால்தான் விஜய் 0% இருக்காரு நான் சொல்றேன். விஜயை பொறுத்தளவுல பலத்த விஜயகாந்த் மாதிரி பவன் கல்யாண் மாதிரி நிரூபிக்கிறதா அவருக்கு லாபம். குறைஞ்சபட்சம் கிழக்கு இடைத்தேர்தல் ஒருவேளை போட்டியிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் காட்டிட்டாரு விஜய் அப்படின்னா, காட்டிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமியே அச்சப்பட்டு விஜய்க்கு நல்ல சீட்டு கூட கொடுக்கலாம். ஒரு இடைத்தேர்தல் ஓட்டாது, ஒரு இடைத்தேர்தல் ஓட்டு முழுமையாக எடுக்க முடியலனாலும் கூட ஏதோ ஒரு ஒண்ணுமே இல்லாததுக்கு ஒரு இடைத்தேர்தலையாவது ஓட்டை காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். இப்ப நீங்க எல்லாத்தையுமே சொன்னீங்க சார், ஆனா முக்கியமான ஒரு கட்சியை விட்டுட்டீங்க, பாஜக. அதிமுக பாஜக மீண்டும் வர வாய்ப்புகள் இல்லையா? இது அந்த 16 தீர்மானங்கள்ல பாக்குறப்ப திமுகவுக்கு கண்டனம், பாஜக வலியுறுத்தல் அப்படின்னு தான் இருக்கு. ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு போட்டிருக்க தீர்மானம் பாஜகவுக்கு எதிரான தீர்மானம் தான். வலியுறுத்தல் தானே போட்டிருக்காங்கன்னா அந்த தீர்மானத்துக்குள்ள வந்துட்டாங்க. இதுவரை வராதவங்க, ஈரோடுல அதை கண்டு ஓடினவங்க ஒரு முடிவுக்கு வந்தாகணும். ரவீந்திரன் துரைசாமி அடிக்கிற அடியில நாம நழுவி போக முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்டிஏ 18% இருக்கிறாங்க,
என்டிஏக்கு வந்து 2029 மக்களவை தேர்தல் தான் முக்கியம். சசிகலாவை சொல்லி அடித்தது மாதிரி மோடிக்கு என்ன ஓட்டம் என்னங்கிறது ரவீந்திரன் துரைசாமிக்கு தெளிவாக தெரியுது. சசிகலா விஷயம் வந்து ஒருகை ஓசை தான். மோடி நினைச்சது அது நடந்தது. இங்கே வந்து ஒருகை ஓசை அல்ல, இன்னொருத்தரும் அதை ஏற்றுக்கணும். அந்த கட்டத்துக்குள்ள என்டிஏ வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க, எப்படி வருதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 29 தான் என்டிஏக்கு முக்கியம். நீங்கள் கூட்டணின்னு வந்தாலும் 117 தான் என்டிஏ 117, எடப்பாடி 117 தான் இருக்கும். அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கு வராங்கிறதும் டவுட். சேம் டைம் டிடிவி தினகரன் பேசுறப்ப ஒன்று சொல்றாரு, என்னன்னா அதிமுக அழியாம இருக்கணும் அப்படின்னா நீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள வாங்க, திமுகவை எல்லா கட்சிகளும் சேர்ந்து தான் வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒன்று பேசுறாருல. இந்த ஒரு பரிசீலனையை எடப்பாடி பழனிசாமி சிந்திக்க மாட்டாரா? இது எடப்பாடி ஒத்துக்கிட்டாருன்னா அடுத்தால சீட் ஷேரிங் வரும். என்டிஏ 18% இருக்கிறாங்க. என்டிஏ மக்களவை தேர்தலோட ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் மேலே ஏறி வந்திருக்காங்க. நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் மேலே ஏறி போவோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹரியானாவையும் மகாராஷ்டிராவையும் உதாரணமாக சொல்லுவாங்க. அதிமுக டிக்ளைனிங் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இறங்கி போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கூட்டணின்னா 117 சிஎம் கேண்டிடேட்டை சொல்லாமல் போகும்பாங்க. இதெல்லாம் எடப்பாடிக்கு தேவையா? தினகரன் சொல்லிட்டாருங்கனால எடப்பாடி எப்படி உள்ளே வருவார்? ஸோ எடப்பாடி வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ளே வர்றதுல அவருக்கு பல சிக்கல்கள் இருக்குது. கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாருன்னா சீட் ஷேரிங் தான் கழிஞ்ச தடவை வந்து பிரேக் ஆச்சு. கழிஞ்ச தடவை 12 சீட்டு அண்ணாமலை கேட்டார். ஏன்னா அண்ணாமலை சொன்ன கருத்து என்னன்னா, பாஜகவுக்கு மத ரீதியாக எதிர்ப்பு இருக்கும்போது ஜாதி ரீதியாட்டும் எடப்பாடிக்கு எதிர்ப்பு இருக்குது. அதெல்லாம் தெளிவாக ஈரோடு கிழக்கு அதை காட்டி இருக்குது. சீட் ஷேரிங்கில் அதான் அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சி எடப்பாடி 6 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்ட்டாப்புல. இப்போ 18% என்டிஏ எடுத்துட்டாங்க. தேமுதிகவை என்டிஏ பக்கம் உள்ள எடுக்கிறதுக்கு என்டிஏ பார்ப்பாங்க. நிதிஷ்குமார் மாதிரி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிற எண்ணம் பிஎம்ஓல இருக்குது. ஏன்னா பிஎம்ஓ என்ன பார்க்குறாங்கன்னா, அகாலிடல் பாதியாக போயிட்டாங்க இந்தியா கூட்டணிக்கு என்டிஏக்கும் இடையில. அடுத்தாப்புல பிஆர்எஸ் அவங்க இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏவுக்கு இடையில பாதியாக போயிட்டாங்க. மாயாவதி பாதியாக போயிட்டாங்க. ஐஎன்எல்டி பாதியாக போயிட்டாங்க. பஞ்சாபில் தனிச்சு நின்ன ஆம் ஆத்மியும் பாதியாக போயிட்டாங்க. ஸோ இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏங்கிறது இந்தியா ஃபுல்லாக ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு அலையன்ஸில் 3.5 3.8 இருந்த சீமான் 8.2க்கு எப்படி டவுன் மடங்குக்கு மேலே போயிட்டாரு. இவருக்கு விழக்கூடிய ஓட்டெல்லாம் இவர் மேலே பட்டுதலுக்குள்ள ஓட்டு, நிதிஷ்குமாருக்கு விழுந்த மாதிரிப்பட்ட ஒரு ஓட்டு. ஸோ தமிழ்நாட்டின் நிதிஷ்குமாராட்டு சீமானை ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் என்டிஏக்கு இருக்குது. நாளைக்கு ஆனா அதுக்கு சீமான் ஒத்துக்கணும்ல. அது இருக்குது. சீமான் அதை ஒத்துக்க, அதான் ஒருகை ஒரு பாஜக எதிர்ப்புல இங்க கடுமையா இருக்கு. அது சீமான் தனிச்சு தான் போறாரு, தனிச்சு போறதான் தனக்கு பலங்கிறத சீமான் இருக்காருங்கிறது நான் 100க்கு 100 ஒத்துக்கிட்டு தான் அதை சொல்றேன். அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, 8% வாக்கு இந்துக்கள் வாக்கு தான். அது பசியப்ப ஜாதி இந்துக்கள் வாக்கு தான். 100% கம்யூனிட்டி இந்துக்கள் வாக்கு தான். கஞ்சிராம் அண்ட் நிதிஷ்குமார் பாணி இந்துக்கள் வாக்கு தான். கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு ஒரு 0.25% கூட இருக்காது. பிஜேபியின் பிடிஎம்ங்கிற பிரச்சாரத்தில் கிறிஸ்டின் முஸ்லீமே அவருக்கு ஓட்டே போடலை. அப்போ நமக்கு நிதிஷ்குமார் மாதிரி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுனா 29ல் அந்த 8% வாக்கும் என்டிஏக்குள்ளே வரும். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து 29க்கு நமக்கு ஒரு கூடுதல் பலமாட்ட அது இருக்கும். அது எதிரணிக்கு போயிடக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டம் மோடி கையில் இருக்குது. ஸோ பிஎம்ஓல இருந்து நிதிஷ்குமார் மாதிரி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிறது எண்ண ஓட்டம் இருக்குது. அது மெட்டீரியலைஸ் ஆகுமா ஆகாதாங்கிறதெல்லாம் there are so many ifs and buts. இருகை ஓசை சீமான் ஒத்துக்கிடலாம், அது எப்படி மெட்டீரியலைஸ் ஆகும்? இது பிஎம்ஓல இருந்து இப்படி நினைக்கிறாங்கிறது எனக்கு புள்ளி வரத்தோட தெரியும். ஆனா அதிமுகவும் பாஜகவும் இணைந்தாங்க அப்படின்னா அது வந்து எந்த மொமெண்டையும் கொடுக்காது. அது அப்படியே நெகட்டிவா தான் போக வாய்ப்புகள் இருக்கா? அதிமுகவும் பாமகவும் இணைகிறதும் அதிமுகவும் பாமகவும், நான் கேட்டது பாஜக. அதிமுக பாஜக இணைகிறது 18-20ங்கிறது ஒரு இணைப்பு தான். ஆனா சீட் ஷேரிங் அதுக்குள்ள பிரச்சனை வரும். என்டிஏக்கு சீமான ஆப்ஷனும் இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். சீமான் அதை ஏத்துக்கலன்னா அந்த அலையன்ஸ் வராது. அண்ணாமலையே ப்ரொஜெக்ட் பண்ணி போயிடலாம். நிதிஷ்குமார் மாதிரி சீமானே ஏத்துக்கலாம். 50-50ன்னு எடப்பாடியும் ஏத்துக்கலாம். ஸோ இதுல பாஜக வந்து நிதிஷ்குமார் மாதிரி சீமான் ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்றதும் அவங்க அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறதும் எடப்பாடியை பார்கெனிங்கில் வீழ்த்துறதுக்கும் அது பயன்படுங்கிற ஒரு நோக்கம் தான். நீங்க சொன்ன மாதிரி 2019 இருந்தே திமுக கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கு. 2026லயும் அவங்க அதுல தான் இருக்க போறாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு வலிமையான கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக என்ன பண்ணணும் சார்? ஏன்னா அவங்க பேசுறப்ப சொல்றாங்க பொதுக்கூட்டத்துல, ஒரு முறை அதிமுக ஆட்சிக்கு வரல அப்படின்னா மீண்டும் ஆட்சிக்கு வரும், அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு கூடிய கட்சி அதிமுக அப்படின்னு பேசுறாங்க. இப்ப மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? 20% ஓட்டு எடுத்தவங்க சட்டமன்ற தேர்தலில் 20 கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அவங்க
கணக்குப்படி மேலே போனாலும் பெரிய அளவுக்கு அந்த மேலே ஆனா போகிறதுக்குள்ள தொடர்ந்து திமுக கண்டினியூஸா ஜெயிச்சது இல்லையா 2 முறை? அன்னைக்கு வந்து 99 முடிஞ்சு 2001 வந்தோன்னா 99ல் ஜெயலலிதா அம்மையார் 42% வாக்கு எடுத்திருந்தாங்க. செங்கோட்டையன் புள்ளிவரத்தை எடுத்து பார்த்துக்கலாம், வேலுமணி புள்ளிவரத்தை எடுத்து பார்த்துக்கலாம், நான் பொய்யுன்னு சொல்லலை. 42% வாக்கு எடுத்திருந்தாங்க. பல இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ 3வது அணியா தோத்த மூப்பனார் இங்கே சேரும் போதே வெற்றி பெற்றுவாருங்கிறது தெளிவு. உறுதியான வெற்றின்னு சொன்னதுனால ராமதாஸ் வந்து திருமாவளவனையும் சேர்த்து தன்னை தோக்கடிச்சிருவாங்கனால அவரும் வந்து சேர்ந்துக்கிட்டாரு. ஸோ 5% தான் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் வித்தியாசம். தனிச்சு நின்ற மூப்பனார் வந்து பாஜகவுக்கு எதிராக இங்கே வந்துட்டாரு. அப்பவே அது ஜெயித்தாச்சு. ஜெயிக்கிற இடத்துல ராமதாஸும் வந்து சேர்ந்துக்கிட்டாரு. ஸோ இது 99 நிலைமை. 2009 2011 நிலைமை 37% வாக்கு ஜெயலலிதா அம்மையார் எடுத்திருந்தாங்க அணியாட்டு. கலைஞர் வந்து 42 எடுத்திருந்தாரு. 5% தான் வித்தியாசம். விஜயகாந்த் செகண்ட் டைம் ஓட்டாட்டு 10% எடுத்துட்டாரு. அந்த 10 வந்து சேர்ந்ததும் தெள்ள தெளிவா பொருந்தா கூட்டணி திமுக அமைக்க தெளிவா அவங்க ஜெயித்துட்டாங்க. ஸோ அன்னைக்கு எடுத்தது 42 பிளஸ் மூப்பனாருக்கு ஒரு 6, ராமதாஸுக்கு ஒரு 5 எல்லாம் சேர்ந்து 50% தான் எடுத்தாங்க. அர்த்மேட்டிக் படி 10% ஓட்டு வந்து அவங்களுக்கு கூடுதலாக கிடைச்சிது. 42 எடுத்தவங்க ஒரு 50 கிட்ட எடுத்து வெற்றியை பெற்றாங்க. அதே மாதிரி அர்த்மேட்டிக் படி 10% எடுத்த ஒரு பவர்ஃபுல் விஜயகாந்த் கூட்டணிக்கு வந்தார். அவங்க சிஎம் ஆனாங்க, விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானாங்க. இன்னைக்கு திமுக அணிக்கும் இவங்களுக்குள்ள வித்தியாசம் 24%, என்டிஏக்கும் இவங்களுக்குள்ள வித்தியாசம் 5%. என்டிஏ இவங்களை 3வது தள்ளி 99லையும் 2009 2வது இடத்துல இருந்த ஜெயலலிதா ஒரு படி மேலே போனது மாதிரி 3வது இடத்துல இருந்த என்டிஏ ஒரு படி மேலே போய் எடப்பாடியை 3வது தள்ளிடுறாங்கிற வியூகத்தை தான் மோடி லாயலிஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.